இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 9, விருந்து ஓம்பல். குறள் எண் 86. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்து இருப்பான் நல்விருந்து வானத் தவர்க்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களுக்கு விருந்து கொடுத்து அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு வருகின்ற விருந்தினரை எதிர்கொண்டு அவர்களுக்கு உணவு உண்டபின் சாப்பிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் மறுபிறப்பில் தேவனாய் வானில் உள்ளவர்களுக்கும் நல்விருந்து ஆம் என்கிறார். அதாவது பண்பாடு, நல்ல குணம், நல்ல செயல்கள் உடைய இல்வாழ்வான் வந்த விருந்தினரை போற்றி உபசரித்து அனுப்பி வைத்துவிட்டு வருகின்ற விருந்தினரை எதிர்நோக்கி இருப்பார்கள். அவர்களுக்கும் உணவு கொடுத்து வழியளித்து அனுப்ப வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது மறுபிறப்பில் தேவனாய் வானில் உள்ளவர்களுக்கு நல்விருந்து ஆம் என்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அடுத்து இன்று நாம் வாசிப்பை நேசிப்போம். வாசிப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. ஒரு இப்போ நானே எத்தனை புத்தகங்கள் வாசித்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இன்னும் இருக்கிறது, அதை அப்புறம் பேசி எடுத்து சொல்லலாம் என்று இருக்கிறேன். அதாவது சீன பழமொழி என்ன சொல்கிறது தெரியுமா? ஒருவன் தன் வாழ்நாளில் 10,000 புத்தகங்களையாலும் வாசிக்க வேண்டும் என்று சொல்கிறது. அப்போ வாசிப்பு தான் ஒருவனை நல்ல மனிதனாக ஆக்குகிறது. பேரறிஞர் அண்ணாவை எடுத்துக்கொண்டால் அவர் தினந்தோறும் கன்னிமாரா நூலகத்திற்கு செல்வதுதான் அவருடைய வாசிப்பை நேசிப்பதுதான் அவருடைய வழக்கம். அவர் தன்னுடைய வீட்டிலே இல்லை என்றால் வீட்டில் உள்ளவர் என்ன சொல்லுவாங்க, கன்னிமாரா நூலகத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வாசிப்பை நேசிப்பவர் அவர். அதாவது இப்போ அலுவலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அதாவது புத்தாண்டு பிறந்தவுடன் அலுவலகத்தில் ஆப்பிள் பழம் கொடுப்பது வழக்கம், இல்லைன்னா சில பேர் எலுமிச்சம்பழத்தை கொடுப்பது வழக்கம். அதற்கு பதிலாக ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுத்தால் அது அவர்களுக்கு ஒரு விருந்தாக இருக்கும் இல்லையா? வருடத்தின் முதல் நாளே அறிவுக்கு விருந்து கொடுக்குறோம் இல்லையா? அப்படி செய்ய வேண்டுங்க. அதுதாங்க நம்ம அப்படி பழகி கொள்ள வேண்டும். இனிமேலாவது பழகி கொள்ள வேண்டும். இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த மாதிரி அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு திருமணத்திற்கு சொன்னால் கூட யாராவது ஒரு மேடையில் பேசினா கூட அவர்களுக்கு புத்தகத்தை கொடுங்கள் சால்வைக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறார். அதுதான் உண்மைங்க. வாசிப்பை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அவங்க வாழ்க்கையிலே முன்னேற முடியும். நான் ஒரு கவிதை படித்தேங்க. அதாவது உதிர்ந்த பூக்களுக்காக கண்ணீர் விடாதே, மலரும் பூக்களுக்கு தண்ணீர் விடு. அதாவது முடிந்த பிரச்சனைகளை கண்டு வருந்தாதே, வரப்போகும் பிரச்சனைகளுக்கு நீ துணிவாக இரு என்று ஒரு கவிதை படித்தேன். அதாவது வாழ்க்கை என்றாலே பூந்தோட்டங்கள் நிறைந்த போராட்டங்கள்ங்க. அதனால தான் மகாத்மா காந்தி என்ன செய்கிறாரு, போராட்டம் இல்லாத வாழ்க்கை சப்பென்று இருக்கும் சொல்கிறார். அவர் முதலில் அவருடைய வீடு 3 மாடி அடுக்குகளை கொண்ட வீட்டிலே வாழ்ந்தவர். ஆனாலும் வழக்கறிஞரானார். ஆனாலும் தன்னுடைய நாட்டிற்காக தியாகம் செய்தார். சுதந்திர தாகம் செய்தவர் மகாத்மா காந்தியடிகள் என்பதை மறந்துவிட வேண்டாம். அடுத்து இன்னும் ஒன்றையும் சொல்கிறேன். அதாவது நம்ம தொல்காப்பியம் இருக்குல்ல, தொல்காப்பியம்தான் இலக்கணத்திற்கு முதல் நூல். அதனால் மறந்துவிட வேண்டாம். அதிலே எழுத்ததிகாரம் இருக்கிறது, பொருள் அதிகாரம் இருக்கிறது, சொல்லதிகாரம் இருக்கிறது.
3 அதிகாரங்களை கொண்ட இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியம் காலத்திற்கு முன்பு களவொழுக்கம் நிறைந்திருக்கிறது. தொல்காப்பியம் காலத்திற்கு முன்பு களவொழுக்கம் நிறைந்திருக்கிறது. தொல்காப்பியர் காலத்தில்தான் அவர் என்ன செய்கிறாருன்னா, பொய்யும், அந்த தொல்காப்பியத்தில் வருதுங்க இந்த வரி, பொய்யும் வலுவும் தோன்றிய பின் ஐயர் யாத்தனர் கரணம். பொய்யும் வலுவும் தோன்றிய பின் ஐயர் என்பவர் சிறப்பானவர், யாத்தனர் என்பது உருவாக்கினார், கரணம் என்பது திருமணச் சடங்கு, திருமணச் சடங்கை உருவாக்கியனால் தொல்காப்பியம்தான் முதலில் இலக்கணத்திற்கு முதலில் வித்திட்டது இலக்கண நூல் தொல்காப்பியம். திருமணச் சடங்கிற்கு வித்திட்டதும் தொல்காப்பியம்தான். ஆனால் அந்த திருமணம் காதல் திருமணமாகவும் இருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் பார்த்து திருமணம் வைப்பதாகவும் இருக்கலாம். எப்படியோ ஒரு திருமணச் சடங்கை உருவாக்கி விட்டார்கள். இது நான் மேலும் மேலும் பேசிக்கொண்டே இருக்க முடியாது. நாளை மீண்டும் ஒரு வாசிப்பை நேசிப்பை பற்றி பேசுவோம். நாளை மீண்டும் ஒரு குறளையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.